Pradeep Smiley. வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த கெட்டப்ல தமிழர் திருவிழா பொங்கலுக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் சொல்லுங்க, வாய்ஸ் ஓவர் கொடுங்க. பொள்ளாச்சி இல்ல பொள்ளாச்சி பொங்கலை தான் நம்ம இன்னைக்கு வந்து பாக்குறதுக்கு வந்திருக்கோம். ஸோ பொள்ளாச்சியில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. என்ன ஃபெஸ்டிவல் அது? பலூன் ஃபெஸ்டிவல். ஸோ இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக பலூன் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கோம். ஆனால் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஒரு பலூன் கூட வந்து கண்ணில் போடலை. ஸோ இது வந்து ஒரு வீடு பிளாட் மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல தான் வந்து இங்கே ஒரு 9th பலூன் ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. ஸோ என்னெல்லாம் காத்திருக்குதுன்னு பார்க்கறதுக்கு உள்ள வாங்க. 2 பேர் இன்னைக்கு என் கூட வந்து பயங்கரமான இம்பார்ட்டன்ட் கெஸ்ட்டு. ஸோ எத்தனை பேர் நம்மளை பார்த்து சிரிக்க போகிறாங்கிறத இப்போ வந்து நாங்கள் என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்கிட்டோம். என்னோட எஸ்டீம் கெஸ்ட் ஆஃப் ஆனரை வந்து நான் காமிக்க போகிறேன். ஹாய் காய்ஸ். அவ போய் 6 மாசம் ஆகுது. பாருங்கப்பா, ஜெயின்டில எல்லாம் இருக்கு பின்னாடி. ஏய் ஃபேன் பக்கத்துல நிக்காதீங்க. வாட் இஸ் சர்ப்ரைஸ். ஓ மை காட், நீங்க என்ன பண்றீங்க இங்க P4 பொள்ளாச்சில? நாங்க வந்துட்டு இங்க ஏதோ பலூன் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க, ஆனா ஒண்ணு கூட காணோம். அத ஏதாச்சும் பாத்துட்டு போலாம். சரி ஓகே, இது என்ன அக்கேஷன் ஆக்சுவலி? என்ன அக்கேஷன்? தெரியாது. பொங்கல் டைம். ஸோ பொங்கல்ல வந்து நமக்கு நிறைய ஹாலிடேஸ் கிடைக்கும் தெரியும். 4 விதமான பொங்கல் இருக்கா? அந்த 4 விதமான பொங்கலை வந்து லிஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். போகி, தைப்பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல். காணும் பொங்கல்ல என்ன பண்ணுவாங்க? ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க, அப்புறம் வந்துட்டு பொங்கல் செஞ்சு சாப்பிடுவாங்க. சூப்பர். இந்த ஜெனரல் ஸ்டெஸ்ல வந்து உங்க பாஸ் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து HR ரவுண்ட். உங்களுக்கு நீங்க டெக்னிக்கல் ரவுண்ட்லயே ஃபெயில் ஆயிட்டீங்க. பெரிய டீச்சர் இப்ப போடி வேலைய பாத்துக்கிட்டு. ஆச்சிப்பட்டியில என்ன பண்றீங்க ஷமா? கேட்க மறந்துட்டேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பொள்ளாச்சில அன்எம்ப்ளாய்ட். ஓகே गाइस, சூப்பரா இருக்கு. இது பேர் என்ன? ரெக்லைனரா? ரெக்லைனர். சோ ரெக்லைனர்ல இது காணு பண்றது. ஓகே गाइस, சோஃபா பார்த்ததும் ஒரு நபர், ஒரு சின்ன பையன் வந்து நம்ம நாடி நரம்பில் ரத்தத்தில் எல்லாம் வந்து ஓடிட்டு இருக்கிற பையன் வந்து ஞாபகம் வராது. அவனை மாதிரி வந்து நம்மளால பேச முடியாது. ஆனா அவன் சோஃபாவை எவ்வளவு லவ் பண்றானோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கரெக்டான வந்து ஒரு உங்களுக்கு பள்ளி காட்டுறது எப்படி யூஸ் பண்ணணும்னு ரிலாக்ஸிங் சோஃபா அப்படியே பெட்டு மாதிரி ஃப்ளாட் ஆகிடும். சூப்பராக இருக்கும். எனக்கு தூக்கம் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது மலரும் நினைவுகள் வருதா? இது வந்து எனக்கு ரொம்ப தேவையான ப்ராடக்ட். ஹேர் ப்ராடக்ட். 6 அடி கூந்தலுக்கு வந்து அது கரெக்ட் தான். வாவ், இது நான் மேக்கப் செட்டுன்னு நினைச்சேன். இது மேலலாம் இருக்காது, பட் இது இருக்கும். எல்லா கலரும் இல்லைங்க, இதை ஓபன் பண்ணி வெளியில எல்லா கலரும் வச்சு நோட்ல எல்லாம் எழுதுவோம். அந்த இது நான் அதுல கூட ரெட் கலரை யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அது டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு. ஆமா, பெரிய பொல்லாத கையெழுத்து. சமரச பாண்டியனா குண்டு குண்டா கோழி கறக்கிற மாதிரி போட தெரியாதா என்ன? அதான் நானே போட்டேன். நான் அவெஞ்சர்ஸ் படம் ஷூட்டிங்ல இதுல வந்து ஐமன் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் இப்போ என் ஃப்ரெண்டோட பொம்மையில வந்து வச்சுட்டாங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் வந்து என்னோட பொம்மை. யக்ஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. கரண்டோட எஸ்ஐ யூனிட் என்ன? கரண்டோட இல்லடா. ஆமா, ஓம்டா. ஏய் இல்லடா, அது ரெசிஸ்டன்ஸ்டா. E = IR. நான் சொல்றேன், இதுதான் ஆன்சர். ஓகே. வாட் ப்ரோ, டெக்னிக்கல் ரவுண்ட்ல மறுபடியும் ஃபெயில் ஆனா? நீ பண்ணது பாவம் கிடையாது, துரோகம். அதாவது ஹோட்டல்ல மாங்குன்னு 555 சிக்கனை சாப்பிட்டுட்டு நீங்க ஹெல்த்தியா சாப்பிடுறாங்க, மில்லட் சாப்பிட வந்திருக்காங்க. சொல்லுங்க, இது எந்த மில்லட்? என்ன சாப்பிடுறீங்க இப்போ? என்ன சாப்பிடுறீங்க? சோளம் பத்தி 4 வார்த்தை சொல்லுங்க. பானுங்க, சோளம்னா பானு. அது வந்து நல்லது. ஹெல்தி ஸ்நாக்ஸ். ஓகே, வெரி குட். அது வேற வாயி, இது நார வாயி.
ஷமாவின் லீலைகள் பாம்பு பார்த்த படவே நடக்கும். இப்பேற்பட்ட பாம்பா இருந்தாலும் ஷமா பார்த்து அடங்கிடும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சாம்பிள் பார்க்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா பிக்சர் சினிமாவில் கடல் யூஸ் பண்றது ஆர்கானிக்கா செய்யப்பட்டது. இப்ப வேணாமா எப்பதான் வேணும்? நான் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டியில வந்து ஒரு பயங்கரமான கொடூரமான சீன்லாம் இருந்தால் தான் ஏன் பர்சனாலிட்டிக்கு அது செட் ஆகும்னு வந்து போகிறாங்க. பயங்கரமான காமெடி கண்டு காத்திருக்கு. என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க? கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். பலூன் வந்து செட்டப் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் நான் வந்து நம்ம கெஸ்ட் கிட்ட எதை பத்தி கேள்வி கேட்க போறேன்னா, லியோ படம் 2 பேர் பாத்தீங்களா? எத்தனை தடவை பாத்தீங்க? ஒன்னு தான் பாத்தீங்க. 1 தடவை தான் பாத்தாங்களா? நான் 2 தடவை பார்த்தேன். நீங்க 3 தடவை. சூப்பர். ஸோ உங்க பெர்ஸ்பெக்டிவ் பத்தி சொல்லுங்க. லியோ ஃபிளாஷ்பேக் உண்மை ஆர் பொய்? உண்மைதான். ஏன் அப்படி சொல்றீங்க? சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவன் வந்து கடைசியில அதுலயே வந்துட்டு அந்த இது ஈகோ இருக்கும்ல, அது கண்டுபிடிச்சிருவோம். ஓகே. அப்புறம் வந்துட்டு அவன் வந்துட்டு இவனை வந்து அர்ஜுனை வந்து சித்தப்பா தான் கூப்பிடுவான். ஓகே. அதனால வந்து ஐயோ உண்மைதான். ஐயோ ஃபிளாஷ்பேக் கட்டிருப்பாங்கல்ல, அது உண்மையா பொய்யா? அதாவது மன்சூர் அலி கானோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபிளாஷ்பேக் வந்து உண்மையா இல்லையா? உண்மைதான். அவன் தான் கரெக்டா சொல்றான். What about you, sir? நான் வந்து அது படம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பண்ண முதல் வேலை லோக்கி இன்டர்வியூ கேட்கணும். நான் லோக்கி இன்டர்வியூ பார்க்கறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வர சினிமா பார்த்து முடிச்சது. புரியணும் நமக்கு. லோக்கி அதை முடிச்சதுன்னு சொல்லி பண்ணாங்க. லியோ அது ஃபர்ஸ்ட் தான். அது தனியாக லியோ 2 வரும். மறக்காம பாருங்க. அதில் மாஸ் கேரக்டர் இருப்பாரு. காது வந்து போதும். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஒரு ஒன் பலூன் தான் இது. பாராசூட் சொன்னாங்க. பாராசூட் சொல்லுங்க. பாரிசு நானும் பிரிக்கிறது. இந்த ஒரு பலூன் தாங்க. கூடார மலர் காணிச்சி ஐயோ அங்க என்ன தெரிகிறது? ஹெலிகாப்டர் பறந்துட்டு. நீங்க ஹெலிகாப்டர்ல போயிருக்கீங்களா? சார் சொல்லுங்க. வேட்டி வரல எப்படி? வேட்டி வரக்காதுங்க. நான் ஸ்ட்ராங்கா கட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ ஹெலிகாப்டர் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு ஹெலிகாப்டர் மேல நாட்டம் இருக்கா இல்ல ஏரோப்ளேன் மேல நாட்டம் இருக்கா? நாட்டம்னா விருப்பம், அஃபினிட்டி. நான் ஹெலிகாப்டர்ல போனதில்ல. ஒரு டைம் காஷ்மீர்ல புக் பண்ணோம். பட் கிளைமேட்டிக் கண்டிஷன் சரியில்லாதனால ஏத்தல எங்களை. அதனால what do you think is the difference between the both? ஃப்ளைட்ல நிறைய பேர் ஏற்றுவாங்க, ஹெலிகாப்டர்ல கொஞ்சம் பேர் தான் ஏற்றுவாங்க. சரி, டேய் அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. மெயின் டிஃபரன்ஸ் வந்து ஏர்மேன் டேக் ஆஃப் பண்ணுறது ரொம்ப பெருசு. லேண்ட் வேணும், அந்த மாதிரி லேண்ட் வேணும். ஆனால் ஹெலிகாப்டர் கிடையாது. ஹெலிகாப்டர் தான் போகணும். செகண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஏர்லெஸ் ஆகிட்டா வச்சு விடணும்னா ஏர்மேன் ஆட முடியாது. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. உருப்பட மாட்ட. பாருங்க, ஒரு எலிஃபென்ட் இருக்கு. அப்புறம் வந்து 2-3 பொம்மை, குட்டி டிராகன், ரொம்ப கியூட்டா இருக்கு. ஸோ எங்க பொங்கல் வந்து இப்படிதான் போச்சு. என்ன பண்ணோம் இன்னைக்கு? என்ன பண்ணோம் அதை உட்காந்து கதை பேசலாம். ஸோ இது நான் காணும் பொங்கல் நாங்கள் வந்து அட்வான்ஸ்டா இது பண்ணிட்டோம். ஸோ இது பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியில வந்து இந்த பலூன் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வெறும் கிரவுண்ட் மட்டும் தான் இருக்கும், ஒன்றும் நடக்காது. இது வந்து ஜஸ்ட் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு பலூன் ஃபெஸ்டிவல் நடக்கிறது. பார்த்தோம் அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. She looks deep into my eyes, her mind silent. The problems in her head pile up. It
again and again. She tells me how sick she is. Everything is so hard for her. Why don't you just tell me? Everything could be so simple, but you want to make it difficult for yourself, for yourself, for yourself, for yourself, for yourself. Why don't you just tell me? அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரையில் நல்லாவே see you from Shama, Ritu and Sam. Powered by Muted பண்றது just unmuted powered by Balloon Festival.